கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hebrews chapter 6 verses 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தத்தை தாருங்க. மே மாதம் ஞானஸ்நானம் ஒரு யூசுவலாக வைக்காத ஒரு மாதம் ஞானஸ்நானம் இருக்கிறது. மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது, ஒரு தொழிலாளர் தினமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த 6ஆம் அதிகாரம் எபிரேயர்ல நம்ம பார்க்கும்போது அதனுடைய 13ஆம் வசனத்திலே பார்ப்போம். 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது தேவன் பார்க்கிறாரு, யாரு பேர்ல ஆணையிடலாம், யாரு பேர்ல ஆணையிடலாம். இங்கேயும் பார்க்கிறாரு, யார் பேர்ல ஆணையிட்டா அது நடக்கும். மனுஷன் பேர்ல மனுஷர்கள் ஆணையிடுவார்கள், அந்த ஆணையை மாற்றி போடுவார்கள். சத்தியமா நான் உனக்கு இதை செய்வேன், அடுத்த நாள் பார்த்தா அந்த சத்தியம் இல்லாமல் போய்விடும். அதே போல ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் இப்ப ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும். நான் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிக்கிறது, யாரை வைத்து நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது என்று பார்த்து, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று அறிந்து, அங்க அழகா வாசிக்கிறோம், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. புரியுதா உங்களுக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஏன் சத்தியமா, ஏன் சத்தியமா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சத்தியமா ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவரை விட ஆணையிடுவதற்கு ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேர்ல அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் பேர்ல தன்னைத்தானே ஆணையிட்டு அவர் சொல்லுகிறாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். இங்க இரண்டு, ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று பெருக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், surely I will bless you and I will multiply you. blessing-ம் multiplication-ம் ஆண்டவருடைய ஒரு பிளானில் உள்ளது. அது prosperity அல்ல. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? surely there will be blessing and there will be multiplication. ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல் ஆசீர்வாதம், நீங்கள் பூமியிலே பலுகி பெருகி, you will multiply. நீ என்ன செய்யணும்? நீ இருக்கிறது போல இருக்காத, நீ மல்டிப்ளை ஆகணும், நீ பெருகணும், நீ சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். ஒருவனாய் ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ பலுகி பெருகு. கடைசி லைன்ல பார்க்கிறோம், சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். blessing, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிச்சயம் வைத்திருக்கிறார். ஆதாமிடத்தில் இன்னொரு காரியம் சொன்னார், என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தவும்
பயன்படுத்தணும், நீ இதை பண்படுத்தணும். நீ என்ன, இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறது உன்னுடைய வேலை, இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறது உன்னுடைய வேலை. ஆமென். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? வேலை செய்ய சோம்பலா இருக்கிறோமா, இல்ல வேலை உற்சாகமா செய்கிறோமா? ஆமென். உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும், அசதியாய் அல்ல. உற்சாகமாய் காலையில எழும்பி வேலைக்கு ஓட வேண்டும். ஆமென். வேலையில உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஏன்னா அப்படி செய்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், surely I will bless you and I will multiply you. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். அவரை விட ஆணையிடுவதற்கு யாருமே இல்லை. ஏசப்பாவை விட, ஆண்டவரை விட, அவர் தன்னுடைய பேர்ல நான் விசுவாசிக்கிறேன். இங்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தனது பேர்ல ஆணையிட்டு சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்னா ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் செய்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ பலிகி பெருகுவாயாக, நீ பூமியை நிரப்புவாயாக, நீ அதை ஆண்டு கொள்ளுவாயாக. ஆமென் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்தார். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன். அதனுடைய ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அடுத்து, இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற 4:13 ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால். ஹலோ பிரதர், நியாயப்பிரமாணத்தினால கிடைக்கல, விசுவாசத்திலே வருகிற நீதியினால கிடைக்கிறது. ஆமென். விசுவாசத்திலே வருகிற நீதி, இந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்காக பேசுகிறார் என்று விசுவாசித்தால் சில அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறப்பார், சில அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. சில திருமண தடைகளை ஆண்டவர் நீக்குவார். ஆமென். விசா தடைகளை ஆண்டவர் நீக்குவார், வேலை தடைகளை ஆண்டவர் நீக்குவார். உன்னுடைய விசுவாசம் எப்படியோ அப்படி ஆண்டவர் அதை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தில் வரும் நீதினால கிடைத்தது. 14ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போயிருக்கும். ஆமென். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் அது நியாயப்பிரமாணத்துக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. 5500 வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் நமக்கு அதை கிடைக்கிறது. இந்த 6ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம படிக்கும் போது, நீங்க 4ஆம் அதிகாரத்தை அதனுடைய 17 வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனானான். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன். எத்தனாவது வயதுல தெரியுமா? 75வது வயதில் ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்,
என்று ஆண்டவர் சொல்லி அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர்களுமாக தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும். அல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமீன். விசுவாசத்தில் வருகிற நீதியினால சிலதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் சகோதரனே. நியாய பிரமாணத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா விசுவாசித்து அதனால் வருகிற நீதியினால சில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த சைடு கொஞ்சம் பேர் தான் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமென். என்ன தெரியுமா? விசுவாசித்து நம்ம ஆமென் ஆண்டவர் இந்தியாவுக்கு வந்த தோமாவை பார்த்து சொன்னாரு, நீ தரிசித்து நடக்காத, விசுவாசித்து நடக்கிறவன் பாக்கியவான். நம்ம ஆண்டவர் எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? யாருமே பார்த்ததில்லை, ஆனா விசுவாசிக்கிறோம். ஆமென். அவரை நம்புகிறோம். அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பலுகி பெருக பண்ணுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஆமென். என் கஷ்டம் மாறுமா? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வியாதி பலவீனம் பாவி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரோட விசுவாசத்தில் சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஒன்றுமே விசுவாசிக்க தகுதி இல்லாத ஆபிரகாமை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். ஆமென். அதே 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் अनेक ஜாதிகளுக்கும். பாருங்க, நம்புறதுக்கு ஏதுவே இல்ல. நீங்க இன்னைக்கு நம்பாம வந்திருக்கீங்க, அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்தாதான் பிரதர் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க வந்தாலும் கிடைக்காது, இங்க வந்து இயேசுவை விசுவாசித்தால் எல்லாம் கிடைக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அல்லேலூயா. அது எப்படி? நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமென். 75 வயசு. ஆமென். தாத்தாட்ட வந்து நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். என்ன நம்புறது கொண்டுமே இல்லை. ஆனா சிலதை நம்ம ஒரு 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 மந்த புத்தி இருக்குல்ல, ஒரு 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 பொட்டனை போல, தமிழ் என்ன சொல்றது, ஒரு முட்டாளை போல நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நம்ம ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை நம்புறது போல நம்பணும். அப்பா கைவிட மாட்டாரு. அப்பா நம்மளை ஆமென் ஆமென் ஆண்டவர் நம்மளை எங்கேயாவது நடுவழியில விட மாட்டாரு. ஹல்லேலூயா. அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று சொல்லுகிறவர் அக்கறைக்கு நிச்சயமாய் கொண்டு போவார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களிடத்துல எல்லாம் சொன்னாரு. நடுக்கடல்ல போனதும் ஒரே அலை. இவங்க எல்லாம் அலையினால விழுறாங்க. எல்லாரும் ஆமென் பயந்து போய் நடுங்குறாங்க. அவங்க நினைச்சாங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுடைய குடும்பத்தில் சில புயல்கள் அடிக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சில புயல்கள் அடிக்கலாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் அக்கறைக்கு நிச்சயமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமத்தில் சீஷர்கள் இருக்கிற பலத்தில் யார்? எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க. அவன் இருக்கிற ஞானத்தினால எப்படியாவது இந்த புயல்ல தாண்டலாம் என்று நினைச்சாங்க. தாண்ட முடியல. 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல நடந்து ஒருத்தர் வராரு. ஆமென். காட்டையும் கடலையும் அதட்டினார். ஆமென். அமைதலாயிரு என்று அதட்டினார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் அக்கறைக்கு கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா. அதான் பிரதர் ஆண்டவர். அதான் விசுவாசிக்க ஒன்றுமே ஏதும் இல்லை. விசுவாசி, நம்பு. ஆமென். ஆபிரகாம் நமக்கு முன்பாக ஆண்டவர் சாட்சியா வைத்திருக்கிறாரு. ஆபிரகாம் நம்பினான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அடுத்து 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்க அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் பிரதர் அவனுடைய சரீரம் செத்து போச்சு. சாராளுக்கு கர்ப்பம் செத்து போனதையும்
எண்ணவே இல்லை அவன். யார்? ஆபிரகாம். எண்ணவே இல்லை. என்ன பிசிஓடியோ, என்ன தைராய்டோ, அதெல்லாம் எண்ணாதீங்க. ஆண்டவரை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க பிரதர், ஆண்டவரை பாருங்க. எனக்கு இது தாண்ட முடியுமா? ஆமென். நம்மளால முடியாது. ஆனா ஆண்டவருடைய காருண்யத்தினால, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். ஆமென். என்னால முடியாது, அவர் பெரியவனாக்குவார். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கு. நம்ம எப்படி என்றோம் அதுபோல நம்முடைய விசுவாசம் இருக்கும். நம்ம நிறைய வாட்டி சோதனை வராதுன்னு சொல்ல மாட்டேன். 3 பேருக்கு சோதனை வரும். சிஸ்டர் யாரு? நம்ம அபிராமி பேப்டிசம் எடுத்துட்டு 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தாங்க. 3ஆவது வாரம் கோவிடு பாசிட்டிவ். ஃபோன் பண்ணி டெய்லி விசாரிப்பேன், மெசேஜ் அனுப்பி விசாரிப்பேன் நான். ஏன்னா ஒரு வாட்டி SPOT 94ன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜாலை உன் பேரில் பற்றாது, ஏன்னா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். சுரேன் பிரதர் சொன்ன மாதிரி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்ட்ரோடக்ஷனோட முடியுமோ மெசேஜ்? பரவாயில்ல, விசுவாசம் வந்தா போதும், விசுவாசித்தா போதும். அடுத்த வாரம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வயதுகை தாமதித்தால், ஆண்டவர் ஆயுசை தந்தா அடுத்த வாரம் தியானிப்போம். ஆனா இப்பவும் சொல்றேன், விசுவாசத்திலே பலவீனமா இருக்க கூடாது. செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். இந்த விசுவாசம் கேட்டு தாண்டின உடனே அது போயிடக்கூடாது. ஆமேன். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய ஞானஸ்நானம் எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய. ஏன் பிள்ளை கெட்டு போவணும்னு நான் யோசிப்பேனா? ஏன் பென்னு, ஏன் சிட்டு கெட்டு போகணும் யோசிப்பேனா? நான் யோசிக்க மாட்டேன். கெஷ்வின் கெட்டு போனன்னு செல்வன் பிரதர் யோசிப்பாரா? இல்ல. அதுதான் பிரதர் தகப்பன், அதுதான் தகப்பன். அமீன். நமக்கு ஒரு பழைய தகப்பன்னு சொல்லி ஜெபிக்க முடியாது. ஆனா புதிய ஏற்பாடுல நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம பிதாவேன்னு சொன்னதுனால நமக்கு அது ஒரு பயங்கரமா இருக்கு. நம்ம பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் டாடி. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏசப்பா, எல்லா அவிசுவாசம் மாறி போகட்டப்பா. அவன் விசுவாசிக்கிறதுக்கு பலவீனமா இருக்கவில்லை. அவன் எண்ணாதிருந்தான். என்ன பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, முடியாது. ஏதோ சூழ்நிலையை பார்த்தா நிச்சயம் கடக்க முடியாது. என் ஆள்பலத்தால் ஆள முடியல, ஓட முடியல, என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன். நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில், தாங்கி கொண்டீங்க. உண்மையில சொல்றேன், நான் இவ்வளவாக நான் வருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை, ஒரு சாத்தியமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. விசுவாசத்தினால இந்த ஸ்திராகாவை எடுக்கிறோம், விசுவாசத்தினால பண்றோம். எல்லாமே விசுவாசம், எல்லாமே விசுவாசம். ஏன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இங்கே அடுத்து இந்த வாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்திலே வல்லவனானான். நம்மளை பார்த்து சொல்லணும், he is a faithful man.
he is a faithful woman. அவள் விசுவாசத்திலே வல்லவளானாள், விசுவாசத்திலே வல்லவனானான். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்களானவன். சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் நீ சாக மாட்ட. கடந்த ஒரு ஃபேமிலி துக்ககரமான ஒரு செய்தி. நல்ல பிரியாணி சாப்பிட்டு வாட்டர் மெலோன் தான் சாப்பிட்டாங்க. வாட்டர் மெலோன் சாப்பிட்ட 4 பேரும் இன்னைக்கு என்ன இல்லை, கேக்கு சாப்பிட்ற பிள்ளைங்க கேக்கு சாப்பிட்ட அடுத்த நிமிடம் என்ன எல்லாத்துல என்ன இருக்கு, விஷம் இருக்கு. நம்ம ஏன் சாகல? விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான ஆமென் ஹல்லேலூயா. அவர்கள் தேள்களை மிதிப்பார்கள், சர்ப்பங்களை. அதனால போய் சர்ப்பம் போகுது ஓடி போய் எடுத்து தோல்ல போட்டுறாதீங்க. ஆண்டவரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆமென். கடந்து போகிற பாதையில சர்ப்பம் வந்தாலும் தேளு வந்தாலும், ஆமென், எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் அது லூஸ் மோஷனோட நிற்கும். ஆனா மரணம் வராது. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அவர்கள் சாக மாட்டார்கள். சர்ப்பங்களை மிதிப்பார்கள், தேள்களை. வாசிங்க எப்ப மார்க் 16 நினைக்கிறேன். மைக்கில் வாசிமா, எலும்பி நில் வாசிங்க, டக்குன்னு மைக்க போடுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. எங்க 4 மாவடிக்கு போய் தான் சுகமா இல்ல. உங்களுடைய பிள்ளை மேல கைய வைங்க, உங்களுடைய கணவன் மேல கைய வைங்க, மனைவி மேல கைய வைங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை நீட்டுங்க, விசுவாசத்தோட நீட்டுங்க. ஆமென். இந்த கையை கொண்டு ஆண்டவர் செய்வார், இந்த கையை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆமென். நான் நினைச்சு பார்க்கல, ஆண்டவர் வேற ஒரு ஆங்கிள் மீட்டிங்கை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள் மேல கையை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமடைவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், அது நிச்சயமாய் நடக்கும். அங்கேயுமே அலைஞ்சு திரிய வேண்டாம். உங்க பிள்ளை மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல அந்த ஹைபாக்சிக் பிரெயின் இன்ஜுரி மாறி போவதாக. அது மாறும், அது மாறும். விசுவாசம் இருக்கா சிஸ்டர்? ஆமென். அந்த விசுவாசத்தோட தான் நீங்க போணும், அந்த விசுவாசத்தோட தான் போணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பலுகணும், பெருகணும். நோயா இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, பலவீனமா இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஆமென். சோர்ந்து இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, தோற்று போய் இருப்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. அழைத்த தேவன் நிச்சயம் நடத்துவார், இந்த கையினாலே செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறதுக்கு என்னது ஒரு பயம். நானும் மணி பிரதரும், என் ஃப்ரெண்டு கோவிட்ல 2021 பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் ஃபோன் பண்ண, நான் சொன்னேன், டேய் மருந்துடுறா அசித்ரோமைசின். அப்போ ஒரு டோஸ் உண்டு. விட்டமின் சி, ஆரஞ்சு சாப்பிடு, சுடுதண்ணி குடி, செட்ரிசின், இதெல்லாம் ஒரு டோஸ். இதுடா எடுக்கல. இல்லை, அதுல அவன் நல்ல சேலரி, 30,000 எபோவ் சேலரி, அதுலேயும் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்து மெடிசன் எடுக்கலை. நான் ஃபோன் பண்ணுறாரு வேலைக்கிழமை நைட்டு, ഷിനു ഒന്ന് വരുമോ? എന്ത് പറ്റി മധു നായർ, എന്ത് പറ്റി? അത് എനിക്ക് ഒട്ടും വയ്യ. நானும் கூட மணி பிரதரை கூட்டிட்டு போறேன். இப்படி நிற்கிறாரு. SpO2 89. எப்பா ஸ்தோத்திரம். மணி பிரதர் என்கிட்ட சொன்னார், பிரதர் ஜோம் பண்ணும். ஆமீன். பைபிளையும் கொண்டு போயிருந்தார் நினைக்கிறேன். பைபிள் எடுத்து வச்சு, ஆமீன், இயேசு அறியாத ஒரு மகன், ஆனால் ஒரு அந்நிய பாஷையில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம். பாஸ்டர் எனக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் மணி பிரதருக்கு விசுவாசம். 10 மினிட், நீ ஹிந்துவா யாரா இரு நீ, ஆமீன், அந்நிய பாஷை எனக்கு சொல்லும் போது உடம்பு புல்லரிக்குது. ஆமீன். ஜெபம் ஜெபிச்சுட்டு ஹல்லேலூயா. ஆமீன். சரி, எங்கே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்ல, கூட்டிட்டு போயாச்சு. கூட்டிட்டு போய் வெளியே நாங்கள் காரில் ஏறி உட்கார வைக்கிறோம். டபுள் மாஸ்க் போட்டிருக்கோம்.
நான் சொல்றேன் மணி பிரதர் 2 மாஸ்க் போடுங்க, விண்டோ எல்லாம் கீழே ஓப்பன் பண்ணி விடுவோம், விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். சரி பிரதர் ஓகே. விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டதும் ஒரு மழை எடுத்து ஊத்திச்சு. 45 நிமிஷம் மழையத்தில் விண்டோ ஓப்பன் பண்ணி ஓட்டுவீங்களா? விண்டோவை பூட்டிட்டோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அட்மிட் பண்ணிடுவாங்களே, எங்கேயோ கொண்டு போனா எல்லாம் பார்த்து 89 இருந்தது. அங்கே போய் எஸ்பி ஓட்டு பார்க்குமா 96. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். மருந்து கூட தரல, அல்தவா பார்மசியில வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோட வைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் ஒரு பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கையினால் ஆண்டவர் செய்வார். ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். கடைசியா முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். எபிரேயர் 18ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11 எடுங்க. அதனுடைய 17, 18, 19 வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பிரதர் 100 வயசு கழிஞ்சு 100 வயசு கல்யாணம் முடிஞ்சு முதல்ல மனைவிட்ட ஹனி ஸ்வீட் ஹார்ட் பயங்கர பாசம். ஆனால் 1 வருஷம் கழிஞ்சு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. ஹனியும் காணல, ஸ்வீட் ஹார்ட்டும் காணல. பிள்ளைக எடுத்து வச்சு ஒரே கொஞ்சலா இருக்கு. யார்? நம்ம சாதா ஒரு அப்பா நம்ம. ஆனா 75 வயசுல வாக்குத்தத்தம் வருது. 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்றாரு. 100 வயசுல அந்த பிள்ளை கிடைச்ச உடனே ஈசாக்க தரையில ஆபிரகாம் வச்சிருப்பாரா? நம்ம மலையாளத்தில் சொல்லுவாங்க, தரையில் வச்சால் உரும்பரிக்கும், தலையில் வச்சால் பேனரிக்கும். அப்படி எடுத்து கொஞ்சிருப்பாரு. நடந்து வரும்போது சரள அந்த பிள்ளையோடைய அழக பாரு, அவன் பிள்ளையோடைய அமேன் அவனுடைய பேச்ச பாரு, அவனுடைய எதை பாரு அமேன் ரசிச்சு. சாரா கிழவா இதுவரைக்கும் என்கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருந்தீரு, ஆனா இப்போ என்ன? நிறைய ஒய்ஃப்மாரோட கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? பிள்ளைகள் வந்த பிறகு ஹஸ்பண்ட்ஸ் என்ன கண்டுக்கிறதே இல்லை. மறக்க முடியாது, கண்டிக்கவே இல்லை, கவனிக்கல, கேர் பண்ணல. ஆனா நல்ல 100 வயசுல பிள்ளை. சாராளு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சாராளு அப்பா கூட தானே பையன் என்னாச்சு? பையன் வளர்ந்து பையனுக்கு ஒரு 12, 13 வயது இருக்கும். யாருக்கு? ஈசாக்கு கிட்ட இப்ப ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஐ மீன் அது மாத்திரம் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 22 அதனுடைய 1ஆம் வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் ஆபிரகாமை நோக்கி பாருங்க பிரதர், நல்ல கவனிங்க சிஸ்டர். ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார். இவனுக்கு சத்தம் கேட்ட உடனே ஒரே சந்தோஷம். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இதோ அடியேன், இதோ நான் இருக்கிறேன், ஏசப்பா இதோ நான் இருக்கிறேன். ஒரே சந்தோஷம். ஏண்டா யாரு கூப்பிட்டது? ஆண்டவரே கூப்பிட்டாரு. ஆபிரகாமே இதோ அடியேன். உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உடனே ஒண்ணு வாசிக்கணும். உன் ஓகே சொல்லுங்கப்பா. உன் புத்திரனும் ஆபிரகாம் கேட்டிருப்பார் ஆண்டவர்ட்ட. ஆமா புத்திரனும் சொல்லுங்க. ஆமா ஏக சுதன் தான். இஸ்மவேல் இருந்தான், அவன் வந்து இல்ல, இப்போ வேற துரத்தியாச்சு. அடுத்து ஆமா கரெக்ட். நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். அடுத்து ஓகே கண்டிப்பா எங்க அழைச்சிட்டு போன ஆண்டவரே? நான் கண்டிப்பா அழைச்சிட்டு போவேன். அடுத்து ஓகே மோரியா தானே, 3-4 பிரயாணத்துல போலாம். அடுத்து அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் போது அங்கே நான் உனக்கு குறிக்கிற மலையின். சரி ஓகேப்பா, ரெடி. அடுத்து அவனை தகன பலியாக பலியிடு. செய்வோமா பிரதர்? செய்வோமா?
நம்ம பிள்ளைகளை நம்மகிட்ட ஆண்டவர் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது பிசாசின் சத்தம், இது பிசாசின் சத்தம். நம்மள்ட்ட சொன்னா ஆண்டவரும் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், பாஸ்டரும் வேண்டாம், யாரும் வேண்டாம். இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல. ஆண்டவருடைய சத்தம் இது இல்ல. ஆண்டவர் இப்படியெல்லாம் சோதிக்க மாட்டாரு. ஆண்டவர் இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டார். விசுவாசத்துக்கு என்ன உண்டு தெரியுமா? பரீட்சை உண்டு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பரீட்சை சிஸ்டர், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பரீட்சை வருதுன்னா, ஒரு சோதனை வருதுன்னா சோர்ந்துடக்கூடாது. ஆமென். எதுக்காக தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அளக்கிறார். ஆமென். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது பிரதர். விசுவாசத்தினால தான் ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு டெஸ்ட் வந்தது, சோர்ந்துடக்கூடாது. அது விசுவாசத்தை ஆண்டவர் அழைக்கிறார். உன் ஏக சுதனும் உன் புத்திரனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் மலைகள் ஒன்றின் மேல் ஏறி அவனை தகன பலியாக பலியிடு. பலியிடு பலியிடு செய்வோமா? அந்த தகப்பனுக்கு எத்தனை கேள்வி இருந்திருக்கும். ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான்? ஏன் வல்லவனானான்? ஆமென். பலியோட 3 நாள் விறகு எடுத்து கட்டையை எடுத்து அவன் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு மனைவிட்ட கூட சொல்லல. மனைவிட்ட சொன்ன நடந்திருக்காது. மனைவிட்ட கூட சொல்ல. அதிகாலை வேளையில 3 நாள் யோசிக்கிறதுக்கு டைம், 3 நாள் பிரயாணம் மோரியாவில் போய் சேர்றதுக்கு. இரவெல்லாம் நிலா வெளிச்சத்தில் ஈசாக்கு தூங்கும் போது ஆபிரகாம் தூக்கமில்லாத இரவில் அவன் விழித்திருந்து யோசிச்சிருப்பான், இந்த அழகான பிள்ளைய ஆண்டவர் பலியிட செய்தாரே. 3 நாள் டைமு, 3 நாள் யோசிக்கிறதுக்கு டைமு. நீ பலியிடலாம், பலியிடாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. 3 நாள்ல போய் சேர்ந்தாச்சு மோரியா மலையில. வேலைக்காரர்களை இங்க நிப்பாட்டிட்டு நீங்க இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுதுட்டு வருகிறோம். அப்படியே மலையில ஏறி போறாங்க. ஏறி போகும்போது மகன் கேட்கிறான், ஆடு எங்கே? அந்த அப்பாவுடைய இருதயம் எவ்வளவாய் கிழிந்திருக்கும், எவ்வளவாய் நொந்திருக்கும், எவ்வளவாய் வலித்திருக்கும். எந்த அப்பாவும் விரும்பப்படாத ஒரு கேள்வியை ஈசாக்கு கேட்டாரு. சொல்லாரு, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். மேலே போயாச்சு, விறகையெல்லாம் அடுக்கியாச்சு. விறகையெல்லாம் அடுக்கும் போது ஈசாக்கை அழைத்து அந்த இடத்துல படுக்க வைத்த உடனே ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? இதா அப்பா நான் படுக்கிறேன்னா. ஈசாக்கு கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாரு? கொஞ்சம் பிடிச்சிருப்பாரு. இல்லப்பா வேணாம், நானா வேணாம் வேணாம். ஈசாக்கை கட்டையின் மேல படுக்க வைத்து கத்தியை எடுத்து ஓங்கின போது முதலாவது ஒரு சத்தம் ஒரு முறை, ஆனா 2 முறை சத்தம் வருகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல கைய போடாத. ஆமென். பிள்ளையாண்டான் மேல கைய போடாத. அல்லேலூயா. அதான் பிரதர் ஆண்டவர் விசுவாசத்துல லாஸ்ட் மினிட்ல கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். விசுவாசத்துல கடைசி நிமிடத்துல கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆமென். பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அந்த இடத்துல யெகோவா ஈரே என்று அந்த இடத்துக்கு பேரிட்டு ஆமென் அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான். ஆட்டுக்கடாவை பலியிட்டான். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 17 வாசிச்சோம். 18 வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்பி. ஓ ஜீசஸ், ஆமென். பாருங்க என்ன எண்ணி இருக்கா தெரியுமா? ஒருவேளை நான் கத்தியை எடுத்து வெட்டினா கூட மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஓ எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஆமென். ஆபிரகாம் விசுவாசி சொல்றாரு, மரிச்சா கூட மரித்தோரை எழுப்ப, ஆமென், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. ஆமென். அடுத்த வசனம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றார். அவன் எப்படி
திரும்பவும் பெற்றான். 3 நாள் தூங்காம ஆபிரகாம் மோரியா மலைக்கு போயிருப்பாரு. திருப்பி வரும்போ 3 நாள் ஈசாக்கு தூங்கி இருக்க மாட்டான். ஈசாக்கு இருந்தாலும் என் அப்பா என்னை கடத்தி வெட்ட பார்த்தார. அல்லேலூயா. ஆபிரகாம் நிம்மதியா கொரட்டை விட்டு நல்ல தூக்கம். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், ஆமென், மரித்தா கூட அவரை மரித்தோர் இந்த உயிரோடு எழுப்புகிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று எண்ணி என் ஏக சுதனை, ஆமென், தன்னுடைய நேசகுமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மோரியா மலையில ஒப்பு கொடுத்த உடனே, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஏக சுதனும் நேசகுமாரன் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அடுத்த அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22 வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியங்களை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலே தோன்றினவர். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியிலே, ஆமென், ஒண்ணுமில்லாமல் இருக்க ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஒண்ணு என்ன வேணும் தெரியுமா? இப்போ மறுபடியும் வருவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. ஆமென். ஒண்ணு பொறுமையாய் இருக்கணும், இன்னொன்னு காத்திருக்கணும். ஆமென். இதை சுதந்திரித்துக் கொள்ள ஒண்ணு பொறுமையாய் இருக்கணும், காத்திருக்க வேண்டும். Be patient. வெயிட் பண்ணு, பொறுமையாயிரு. வெயிட் unto the Lord. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தை விட்டுறாத. ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானது போல நாமளும் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறணும். அப்படி செய்தால் நிச்சயமாகவே நான் உன்னை. இது எப்படி ஆண்டவர் சொல்றாரு? பேக் பெஞ்சஸ், இது எப்படி ஆண்டவர் சொல்றாரு? தப்பு, ஃபெயில். அடுத்து நீங்க சொல்லுங்க. கோயர் சொல்லும் பாருங்க, எப்படி ஆண்டவர் சொன்னாரு? ஆமென். சத்யா சிஸ்டர் கை தட்டுங்க. ஏன்னா ஆமென், ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆமென். அது முக்கியம், மறந்துடக்கூடாது. தன் பேரில் அதை விட வேற ஒருவர் நாமம் இல்லை ஆணையிடுறதுக்கு. அதனால அவர் பேர்ல ஆணையிட்டு சொல்றாரு, சத்தியமா ஆண்டவர் சொல்றாரு, சத்தியமா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை பெருக பண்ணுவேன், நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை கனப்படுத்துவேன். இந்த மாதத்தை அது பார்க்கணும். இந்த மாதத்துல சிலதை நம்ம சாட்சியா கேட்கணும். ஆமென். Are you ready? ஹல்லேலூயா. விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. நமக்கு இது மாத்திரம் தெரியும். அதோட செகண்ட் பார்ட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அல்லேலூயா தேடுகிறவர்களுக்கு. எப்படி தேடுகிறவர்களுக்கு? பலன் அளிக்கிறவர் என்றும். ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, இதன் பலன் இல்லாமல் போவதில்லை. ஒரு கப்பு தண்ணியை கொடுத்தா கூட பலனை தருகிற தேவன். ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, நிச்சயமாய் பலன் அளிப்பார். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஆமென். விசுவாசிப்பீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமென். தெய்வம் சிலதினை செய்யும். ஆமென். சிலதொക്കെ அசாத்தியமாய் தோணுன காரியம் தெய்வம் செய்யும். God will make every impossible to be possible. Hallelujah. எங்கேயும் போக வேண்டாம், இந்த கையை கொண்டு செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த